ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த மத்திய மாநில அரசுகள் அனுமதி பெற்று தராவிட்டால் திமுக மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடும் என்று அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், திமுக ஆட்சியில் தடை வந்தபொழுதும் விதிமுறைகளை பின்பற்றி ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியதாக தெரிவித்தார். அதிமுக அரசு விதிகளை பின்பற்றாததால் ஜல்லிக்கட்டுக்கு மீண்டும் தடை ஏற்பட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஜல்லிக்கட்டு கட்டாயம் நடைபெறும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் ஜல்லிக்கட்டு நடைபெற வாய்ப்பில்லை என தில்லியில் இருந்து வரும் தகவல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி பெற்று தரவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று ஸ்டாலின் தெரிவித்தார். அந்த வீர விளையாட்டாக தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டு போட்டியை நடத்த முன்வரவில்லை என்று சொன்னால், நடத்துவதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி தரவில்லை என்று சொன்னால், நான் உறுதியோடு சொல்லுகிறேன், தலைவர் கலைஞருடைய அனுமதியோடு சொல்லுகிறேன், ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன்.